ஒரு பெண்ணை நீங்க விரும்புறீங்கன்னா ஹலாலான முறையில பெண் பேசி அவங்க வீட்டில் போய் பேசி, அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புனாங்கன்னா அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசி சொல்றது அழகா இருக்கும். அந்த முறைப்படி காதல் இருந்தா அல்லது அந்த முறைப்படி விருப்பம் இருந்தா சரி. ஹராம்ல தொடங்கினா அது கண்டிப்பா அது ஹலால்ல முடியாது. ஹலால்ல முடிஞ்சாலும் அதுல பரக்கத்து இருக்காது. ஹராம்ல தொடங்கினது என்னைக்குமே ஒரு விபரீதமான முடிவில் தான் கொண்டு போய் விடும். ஹலால்ல லவ் பண்ணுங்க, விரும்புங்க, வீட்டில் பேசுங்க, திருமணம் செய்ய வச்சு வற்புறுத்துங்க. கல்லூரி தான் படிக்கிறீங்க, அப்பாட்ட கேளுங்க, நான் ஒரு ஒய்ஃபை கூட்டு வர போறேன், நம்ம வீட்டில் இன்னொரு பிள்ளையா இருக்கட்டும், நீங்க பாத்துக்க, பொருளாதார உதவி செய்யுங்க, உடலால சக்தி இருக்கு, நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க. சண்டை போடுங்க, அழுங்க, பிரச்சனை இல்லை. ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாரு, நீ இந்த பயான் டிவியை கொண்டு போயிட்டு வாலிபர்களை திருமணம் செய்யுங்கள்னு. அந்த மாதிரி வாலிபர்கள் அவங்க அத்தாக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அனுப்புங்க பயான்களை. ஹலாலா வாழ்றதுல தான் இன்பம் இருக்கு, ஹராம்ல ஒருபோதும் இன்பம் இல்லை. ஹலாலை தேடி எந்த வயசுல போனாலும் இன்பம் தான். ஹராமை தேடி எப்போ போனாலும் அது உங்களுடைய அழிவுக்கும் சோகத்துக்கும், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் விடுறதுக்கும் பழைய சோக பாடல்களை கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு முக்கியமே தவிர வாழ்க்கையில முன்னேற்றது. இந்த மாதிரி லவ் பிரேக்கப் வச்சு வாழ்க்கையை முடிக்கிறவங்களோ அல்லது இந்த லவ் தான் வாழ்க்கை நோக்கமா போறவங்களோ அந்த சமூகம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் வேற, நம்மளுடைய லட்சியம் வேற. அதுல திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பகுதி தானே தவிர அது வாழ்க்கை அல்ல. அதை வாழ்க்கையாக்குறவங்களுக்கு நோக்கமும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. ஏதோ உலகத்துல அவங்க ஏதோ ஹாலிவுட் சினிமா மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு நினைப்பாங்க. திருமணம் முடிச்சு நான் எப்பவும் சொல்றதுதான், கல்யாணம் முடிச்சுட்டு 1 மாசத்துல தெரிஞ்சுப்பீங்க, ஓ இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமான்னு சொல்லி. அவ்வளவுதான் வாழ்க்கை. அது ஒரு பகுதி தான் வாழ்க்கையில. அது உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு, ஹலாலா வாழ்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர அது வாழ்க்கையா ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்ட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் எதுனாலும் சரி.